ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைய லட்சியங்கள் இருக்கும். சில பேர் வந்து 1,00,000 2,00,000 வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து நிறைய லட்சியங்கள் வச்சிருப்பாங்க. எத்தனை பேரு எத்தனை லட்சியங்கள் வச்சிருந்தாலுமே அதனுடைய பேசிக் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா மகிழ்ச்சி தான். நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா மகிழ்ச்சி தான். ஒரு கற்பனை செய்து பாருங்க. இப்ப நம்ம வந்து பிறக்கிறதுல இருந்து நம்மளுடைய இறப்பு வரைக்கும் எப்பவுமே நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம எவ்வளவு வேலை செய்தாலும், நம்ம எவ்வளவு நேரம் தூக்கம் தந்தாலும், நம்ம வந்து என்னதான் செய்துட்டு இருந்தாலும், நம்ம எப்போதுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக் மோட்ல இருந்து இருந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்பா இருக்கும் இல்லையா? ஆனா இது என்னது ஒரு கற்பனை மாரி தானே இருக்கு. இதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொன்னீங்களா? ஆனா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் நம்ம மனுஷன் நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு நிறையவே இருந்துட்டே இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப நம்ம இந்தியாவுல உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளை விடையும் இந்தியாவுல வந்து ஒரு நோய், அதாவது இந்த டயபெட்டிஸ் 2 இருக்கு இல்லையா? இந்த நோய் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. அது சின்ன வயசுல இருந்தே நிறைய பேர் பாதிச்சு, பெரிய ஆட்கள் வரைக்கும் பாதிக்கப்பட்டு, அவங்க வந்து அதனால ரொம்ப தொந்தரவு அடைஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து மெடிசின் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மெடிசின் எடுத்துட்டு இருக்கனால வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆங்ஸைட்டி, அத தொடர்ந்து என்னன்னா, தூக்கம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்ளம். அடுத்ததாக வந்து என்னன்னா, யார்ட்ட வந்து சரியா வந்து ஒரு பேச முடியாத ஒரு ஒரு சிச்சுவேஷன். இந்த மாரி அவங்க வாழ்க்கையில வந்து நெறைய துன்பப்பட்டுட்டே இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு உணவு இருக்கு. இந்த உணவ எடுத்துக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் சரியாயி ரொம்ப சிறப்பா அவங்க நார்மலா எப்படி இருந்தாங்களோ, அந்த மாரி ஆகலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, உண்மைங்க. எனக்கும் அதே பிரச்சனை இருந்தது. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு 2003ல வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல என்னுடைய ஸ்பைனல் கார்ட் உடைஞ்சு, நான் பெட்ல தான் இன்னைக்கும் நான் பெட்ல தான் இருந்துட்டு இருக்கேன். அப்ப என்னன்னா, எனக்கு ரொம்ப நாளா இந்த பெட்ல இருந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எனக்கு என்னாச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல வந்து என்னுடைய உடம்பு எந்த ஆக்டிவிட்டீஸுமே கிடையாது. அப்படியே பெட் ரைடர் நான். ஐ அம் எ பெட் ரைடர். அப்ப என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்னுடைய அ உடம்புல அந்த பிளட்ல வந்து சுகர் லெவல் வந்து இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சு. ஆனா இது எனக்கு தெரியல. போக போக என்னன்னா, முதல்லலாம் பார்த்தாச்சுன்னா நைட்டு தூங்க போகும்போது சும்மா கண்டது 3 நாளு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாடி தூக்கம் வரும் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், சில நேரங்கள்ல நைட்டு 2 மணி, 3 மணிக்கு மேல தான் தூக்கமே வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம, ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட என்ன ஆயிரும்னா, அந்த தூக்கம் வந்து போயிரும். அதுக்கப்புறம் 2வது தூங்குறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது சுகர் இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த டயபெட்டிஸ் 2 இருக்க எல்லாருக்குமே வந்து நீங்க இது அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனக்கும் அதே மாரி தான் இருந்துட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு 10 அந்த மில்லிகிராம் அதுல வந்து நான் வந்து டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சேன். டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சு கடைசில என்னன்னா 500 எம்ஜி வரைக்கும் போயாச்சு. ஆனா சுகர் வந்து கண்ட்ரோல்ல வந்த பாடே இல்ல. ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும். அடுத்த நாள் பார்த்துச்சுன்னா ஹை லெவல்ல போயிரும். என்னுடைய ஒர்க்க பொறுத்து, நான் ஆட்கள்ட்ட வந்து அந்த இன்டராக்ட் பண்றத பொறுத்து, சில நேரங்கள்ல ரொம்ப லோவல இருக்கும். சில நேரங்கள்ல வந்து ரொம்ப ஹைல போயிட்டு அப்படி இருந்துட்டே இருந்தது. அப்பதான் நான் என்னன்னா, இது எப்படி இந்த சுகர் வந்து கண்ட்ரோல் கொண்டு வரது எப்படி? நம்ம வந்து சுகர் வந்ததுக்கு அப்புறம் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. ஒரு புஸ்தகம் ரீட் பண்ண முடியல. இல்ல யார்ட்டயாவது வந்து ஒரு இனிமையா பேச முடியல. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இப்ப இத எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்றது? இல்லன்னா இதுலருந்து எப்படி வெளிய வர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, எனக்கு வந்து நம்மளுடைய பழைய அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா? தமிழகத்துல இருக்கக்கூடிய முன்னோர்கள் ஒரு சில உணவுகள எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப சொல்லுவாங்க இல்லையா? "உணவே மருந்து, மருந்தே" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த மாரி ஒரு தேடல்ல எனக்கு வந்து ஒரு அரிசியினுடைய ஒரு இது கிடைச்சது. என்னன்னா, இந்த அரிசி நீங்க வந்து கன்டினியூவா சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நிச்சயமா உங்களுடைய சுகர் லெவல் வந்து ரொம்ப லோவ்ல கொண்டு வரும். ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சேன். சரி என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வந்து கொஞ்சம் ஒரு 5 கிலோ அரிசிய வாங்கி ஒரு 1 மாசம் நான் ட்ரை பண்ணேன். சொன்னா நம்பவே மாட்டீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து 350, 400 வரைக்கும் இருந்த சுகர் லெவல் வந்து குறைஞ்சு 180, 190 அந்த மாரி ஒரு லெவலுக்கு வந்து வர ஆரம்பிச்சது. என்னுடைய ஒர்க்க பொறுத்து சில நேரங்கள்ல வந்து 140 சாப்பாடுக்கு அப்புறம் 140 கூட இருக்கும். 160 அந்த மாரி இருந்துட்டு இருக்கும். ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அது என்ன ரைஸ் அப்டின்னா, நம்மளுடைய
இப்ப நீங்க நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரைஸ் வந்து ரொம்ப இந்த சுகர் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியமான ரைஸ். இத நீங்க வாங்கி சாப்பிடுங்க. இதனுடைய பேர் என்னன்னா, மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அரிசியோடைய பேரு. ரொம்ப இயற்கையான விதத்துல இத விளைய வச்சு இது கொண்டு வராங்க. ஆனா நார்மலா இருக்கக்கூடிய அரிசிய விட இதனோட ரேட் வந்து ரொம்ப கூடுதலா இருக்கு. சில நேரங்கள்ல நீங்க ஒரு கிலோ அரிசிக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 250 வரைக்கும் கூட சில இடங்கள்ல சார்ஜ் பண்றாங்க. நல்ல சிகப்பா, ரொம்ப சின்னதா, சூப்பரா இருக்கும். ஆனா, இது வந்து வேகறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். எப்படியா இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு மேலே வந்து இது வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனாலும், இந்த அரிசி வந்து அவ்வளவு சூப்பரான பிரயோஜனம் குடுக்குது. என்ன அப்டின்னா, அந்த பேரே பாருங்களேன், மாப்பிள்ளை சம்பா. மாப்பிள்ளைனாலே வந்து எப்பவுமே எல்லாமே எனர்ஜெட்டிக்கா இருக்கக்கூடியவங்க தானே! அப்ப என்னன்னா, அந்த மாரி அந்த அரிசி சாப்பிட்டாச்சுன்னா, நமக்கு அந்த மாரியான ஒரு எப்பவுமே ஒரு 24 ஹவர்ஸ் நம்ம வந்து ரொம்ப எனர்ஜியா இருப்போம் அப்படிங்கிறது தான் ஒரு சிம்பாலிக்கா தான் அந்த நேம் வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பெட்ல இருக்கீங்க அதாவது பெட்ல இருந்து இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த அரிசி எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுங்க. என்னன்னா, இந்த அரிசி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து, அவங்களுக்கு வந்து ஏதாவது இந்த மலச்சிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா, அது வந்து கியூர் ஆயிரும். ரொம்ப 100% கியூர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பெட்ல இருந்து எந்திரிச்சு பாத்ரூம் போறதுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, டாய்லெட் போறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அவங்க வந்து இந்த அரிசிய வந்து ஒரு தொடர்ந்து எடுக்காம, ஒரு வாரத்துல 2 நாள், 3 நாள் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா கன்டினியூவா எடுத்தீங்கன்னா, சில நேரங்கள் அதனால உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரலாம். இது வந்து ஒரு ஒரு அற்புதமான விஷயம். இத வந்து ரொம்ப நாளா வந்து உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு அற்புதமா அமைஞ்சிருக்கு. இன்னும் இதே மாதிரியான ஒரு வீடியோல உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.